யாவையும் செய்து முடிப்பார் என் இயேசு நல்லவரே. எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என் இயேசு நல்லவரே. அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாதே. அவர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை அந்த பரிசுத்தத்தை
கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் சொல்றேன். ஏன் நம்ம உற்சாகமா கர்த்தரை ஆராதிக்கணும்? நீங்க ஞாபகம் வைத்து இவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர், ஆராதனைக்கு தகுதி உள்ளவர், வேற எவருமே கிடையாது. அதுபோல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவரே அற்புதங்களை செய்கிறவர். ஏதோ சாதாரண அற்புதங்களை கடந்த அதிகாரத்தை நீங்க பார்த்து வசனா இந்த உலகத்திலேயே இப்பொழுதானாலும் சரி எப்பொழுதானாலும் சரி தண்ணீரை கொண்டு சோறு விட்டது என் கர்த்தர் மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் ராத்திரி முழுவதும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனாங்க. கடலுக்கு மதுளா இருந்துச்சான். அதைத்தான் சொல்ல வரேன். அப்படிதானே? தண்ணீரை கொண்டு மதுரை கட்டுகிறவர் யார்? நம்முடைய கர்த்தர். அது முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா சமுத்திரத்துக்கு சோறு கட்டு, மணலை வச்சு சோறு கட்டணும் என் கர்த்தர் மட்டும்தான். அதை தாண்டி வெளியே வரவில்லை. அதை எவ்வளவுதான் போகுதுனாலும் ஒரு லிமிட் பாருங்க. அது மணல் தான். அது மணலை தாண்டி வருது. அந்த மணல் தான் அதுக்கு கரை வச்சிருக்கோம், எல்லையா வச்சிருக்கிறார். அங்க இருக்குது. இந்த கர்த்தர் இல்லாமல் இருக்கிறவரை போல் அழைக்கிற தெய்வம். அதான் அவங்க செய்த அற்புதம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ராத்திரி வேளையில சிவந்த சமுத்திரத்துல வெட்டாந்தரையா அவங்க நடந்தாங்க. இவர் ஒருவர் தான் வனாந்தரத்துல வழிபடும், அவாந்தரத்துல ஆறுகிறது. அதனால அவர் சொல்லுகிறாரு, இவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லவே. இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுறேன்,
நீங்க எல்லாம் கர்த்தரை உற்சாகமா இந்த காலத்துல நம்ம எல்லாம் ஆராதனை செய்யணும், அவருடைய மகிமையை சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை வனாந்தரமா இருக்குன்னு வச்சுக்காங்க, அதுல ஒரு வழி அவர் நிச்சயமா உண்டு கொள்வார். ஒருவேளை வனாந்தர வழியில உங்களுக்கு தெரியும், அங்க நிச்சயமா ஒரு ஓட பண்ணுவார். ஸோ வனாந்தரத்தை அவர் வயலுடைய மாற்றுகிறார். பாலைவனத்திலும் அவர் பாலைவனத்தை சோலை வனமா மாற்றக்கூடிய ஒரு தெய்வம். அதனால நம்ம என்ன இதை நினைத்து கர்த்தரை ஆரம்பிக்கணும். வந்து எனக்கு அப்படி பிரச்சனை வந்துருச்சு, இப்படி பிரச்சனை வந்துருச்சு, இதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. பிரச்சனைகளும் போராட்டங்களும் இந்த உலகம் இருக்கிறது வர, அல்லது உங்களுக்கு எனக்கு உயிர் இருக்கிறது நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுவல்ல நம்முடைய பார்வை. நம்முடைய பார்வையெல்லாம் இவை எல்லாவற்றையும் விடுதலை தந்து அதிகமான இடத்துல ஒரு கர்த்தர் உண்டு, அவர் தான் நம்முடைய பார்வை பண்ணணும். ஸோ அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும். நமக்கு ஒரு மாதிரி, ஆனால் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அதனால தான் இங்க சொல்லுகிறாரு, கர்த்தாவே தேவர்கள் உங்களுக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தரின் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உங்களுக்கு ஒப்பானவர் யார்? இதுதான் ஆராதனை. ஆராதனை சொல்லுகிறது, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து அப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எப்படி ஆசீர்வதிங்க, அதே இல்லை. இந்த தேவனுடைய மகத்துவம் என்ன, இந்த தேவனுடைய குணாதிசயம் என்ன, நான் இடத்தை எப்பவும் சொல்லுவோம். ஆராதனைன்னு சொன்னா வேற ஒன்றுமே இல்லை, அவருக்கு கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது? மகிமையை கொடுக்கிறது, கனத்தை கொடுக்கிறது, அவருக்கு கொடுக்கிறது. அதுதான் ஆராதனை. அது என்ன? அவருடைய குணாதிசயங்களை எல்லாம் சொல்லி 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 அவரை ஆராதிக்கிறது. அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக் ஆசீர்வாதம். நான் எப்பவுமே சொல்லுவேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். எப்பொழுது அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டோமே அப்பொழுதே அவருக்கு பிரியம் உங்களை ஆசீர்வதிப்பது. ஆனால் அதை போய் கேட்டு யாரும் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களும் நான் செய்ய வேண்டியது அவருடைய மகத்துவத்தை சொல்வது, மைமையான காரியங்களை சொல்வது, அவருடைய வல்லமையான காரியங்களை செய்வது, அவருடைய அதிசயங்களை, அவர் அற்புதங்களை சொல்லுவது. நாம அவர் சொல்லும் பொழுது அவர் அவருக்குரிய காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். இங்கே மோசே ஜனங்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்களோ அவர் செய்த காரியங்கள் எல்லாம் காரியங்களை நடத்தி காட்டும். ஸோ வனாந்தரத்துல என்ன செய்யறார்? வழியை உண்டு பண்ணது மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கடல்லையே அவர் என்ன செய்யறார்? 2 குழக்கப்பட்டு வழியை உண்டு பண்ணி வெட்டாந்தரையில் நடந்து போனது போல போனாங்க. பயங்கரமான அற்புதம் இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்களும் நான் செய்ய வேண்டியது ஆராதனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்யும்பொழுது பிரச்சனைகள் எல்லாம் வரும், போராட்டங்கள் எல்லாம் வரும். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். நமக்கு எதிராக கிரியை செய்கிற அந்த கால சக்தி நீங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை ஆராதிப்போம், சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். உங்களுடைய வாழ்க்கையை பிடித்து வைத்திருக்கிற அந்த கிரியைகள் நிச்சயமா அழிந்து போகும். அதான் சொல்லுவார், மோவாபின் பிரபுக்கள் கலங்குவார்கள், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானான் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். அவங்க போய் சண்டை போட்டு அப்படியெல்லாம் இல்லை, இதை கேள்விப்படியே கரைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் கர்த்தருடைய கிரியை. நீங்கள் அந்த ராத்திரி வேலை கொஞ்சம் நிறைய காரியங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். நம்ம எல்லாம் நம்முடைய ப்ரோக்ராம் வந்து நம்ம